எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவத் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் இருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் நாங்கள் புதுசாக கட்டமைச்ச ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோம் தியேட்டரில் இருந்து தான் நான் பேசுகிறேன். அண்ட் இந்த ஹோம் தியேட்டரோட யூனிக்னஸ் என்னென்னா, இது ஃபஸ்ட்டு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரொம்பவே ஒரு டைட் பட்ஜெட்டில் பண்ண ஹோம் தியேட்டர். பட் இதை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஃபினிஷில் இருக்கும். அண்ட் யாருமே வந்து இது ஒரு பட்ஜெட் தியேட்டர்னே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு டிசைனில் நிறைய விஷயங்கள் நாங்கள் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் காம்பனன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே 11 சேனலுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் சவுண்டு பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் லே அவுட்டில் 7.1.4 கான்ஃபிகரேஷனில் கொடுத்துருக்கோம். இதில் லேசர் ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்கோம். அண்ட் இது எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு நல்ல ப்ரைஸிங்கில் கஸ்டமருக்கு நாங்கள் இந்த ஹோம் தியேட்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். பொதுவாகவே கோர் ஆடியோஸ் பற்றி சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப ப்ரீமியம் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. பட் இந்த ஹோம் தியேட்டர் அது எல்லாமே பொய் ஆக்கிடுச்சு. ஏன்னா இது உண்மையிலே ஒரு பட்ஜெட் ஹோம் தியேட்டர் தான். ஆனால் இதில் நாங்கள் குவாலிட்டி எங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அது எந்த அளவுக்கு பட்ஜெட்டில் கொண்டு வர முடியும்னு பார்த்து பண்ணியிருக்கோம். அண்ட் உண்மையிலே இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஆன் பார் வித் ப்ரீமியம் ஹோம் தியேட்டர் அளவுக்கு இது வந்திருக்கு. அண்ட் நீங்களும் இதோட ஆஸ்தெட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்பவே எல்லாமே ப்ரீமியமாக இருக்குது இந்த ஹோம் தியேட்டரில். இது எல்லாமே பக்காவாக அமைஞ்சிருச்சு. அண்ட் இதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் முழுக்க பார்க்க போகிறோம். இந்த ஹோம் தியேட்டரோட டிசைன் எப்படி இருக்குது, இதில் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் கஸ்டமர் என்ன இதை பற்றி நினைக்கிறார், அது எல்லாமே ஒன்று இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கடைசி வரைக்கும் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும். அண்ட் ஹேவிங் செட் தட், நான் வழக்கமாக சொல்கிறது தான், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ஹோம் தியேட்டர் ஆர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். கஸ்டமர் எங்ககிட்ட வரும்போதே பட்ஜெட் எங்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. ஏன்னா வீடு நான் கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப நான் ஹோம் தியேட்டரில் பட்ஜெட் போட முடியாது. இந்த பட்ஜெட்டில் நான் வெளியில் போனால் நிறைய பேர் இருக்காங்க பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் பண்ணிங்கன்னா குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் என் பட்ஜெட்டில் பண்ணுவீங்களான்றதை பார்க்குறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு ஆரம்பத்துலேயே அவர் சொல்லிட்டாரு. அண்ட் பட்ஜெட் விஷயத்தில் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, இதில் நீங்கள் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் எங்கள் மேலே ரொம்பவே ஒரு ட்ரஸ்ட் வச்சு வந்தார். ஸோ அந்த ட்ரஸ்ட்டுக்காகவே இந்த ப்ராஜெக்ட் ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்து பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் பண்ணேன். இதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டில் நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணதில்லை. ஏன்னா பெரும்பாலும் இந்த பட்ஜெட்டில் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் ஆகுனா, குவாலிட்டி தான் கடைசியில் அது காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை என் பேக்கெட்டில் இருந்து நான் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் நடக்கும். பட் இது ரெண்டுமே இல்லாமல் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அந்த எட்ஜை புஷ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு அப்ரோச் எடுத்து தான் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் பண்ணோம். நிறைய விஷயங்கள் அக்கோஸ்டிக்ஸில் புதுசாக நாங்கள் இதில் பண்ணியிருக்கோம். அண்ட் அதோட அவுட்புட் நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அண்ட் நீங்கள் நினைக்கலாம், சப்போஸ் அவுட்புட் வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த அக்கோஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு நான் திருப்பி ட்ரெடிஷ்னல் வேல அக்கோஸ்டிக்ஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துருப்போம். பட் எக்ஸ்பெரிமெண்டலாக நாங்கள் பண்ண இந்த அக்கோஸ்டிக்ஸ் ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் வந்தது. நாங்கள் இந்த அக்கோஸ்டிக்ஸில் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் நல்ல என்ஆர்சி ரேட்டிங் இருந்தது. பட் அது பேப்பரில் தான் இருந்தது. அது எப்படி ஹோம் தியேட்டரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றது நாங்கள் அது நிறைய ரிசர்ச் பண்ணி, பட் எல்லாமே தியரிக்கலாக தான் இருந்தது தவிர்த்து எங்களுக்கு ஃபிசிக்கலாக அது ஒரு இடத்துல வச்சு டெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. பட் இங்கே பண்ணோம். பட் அகெயின் நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த இடத்துல அது செட் ஆகலைன்னா கண்டிப்பாக இது எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம எப்போவுமே பண்ணுற அக்கோஸ்டிக்ஸ் நாங்கள் எங்களோட அந்த ப்ரைஸிங்லேயே நாங்கள் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து தான் நான் பண்ணேன். ஸோ லாஸ் ஆனால் எனக்கு தான் லாஸ் ஆகும், கஸ்டமருக்கு எந்த பாதிப்பும் வராது. ஸோ இந்த மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் இந்த அப்ரோச்சை எடுத்தோம். பட் நாங்கள் நினச்சதோட இந்த ப்ராஜெக்டில் இந்த அக்கோஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. உண்மையிலே நான் அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் லெவல் ஆஃப் குவாலிட்டி இந்த அக்கோஸ்டிக்ஸ்லாம் நான் எதிர்பார்க்கல. ஸோ இனிமேல் பட்ஜெட்லேயும் எங்களால் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல்
பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த அக்கூஸ்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து எங்களுக்கு தருது. ஸோ இதை பற்றியும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், இதோட டிசைன் அப்ரோச் நாங்கள் வந்து எப்படி எடுத்தோம், இதெல்லாம் பற்றி இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். ஸோ கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு எங்களை வந்து அப்ரோச் பண்ணும்போது இந்த வீடு அப்போ தான் அவர் கட்டிகிட்டு இருந்தார். ஸோ அவரும் அவரோட ஆர்கிடெக்ட் 2 பேரும் வந்து பார்த்தாங்க. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் அவங்களுக்கு ரொம்பவே அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அவர் நிறைய இடத்துல போய் பார்த்ததா சொன்னார். பட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னார். அண்ட் அதை தொடர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவர் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி அவர் பட்ஜெட் வந்து செட் பண்ணிட்டார். என்கிட்ட இவ்வளோ தாங்க இருக்குது, நீங்கள் இதுக்குள்ளே எனக்கு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ அவர் வந்து எங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் ஆக்சுவலாக கொடுத்துட்டாரு. நீங்கள் எது பண்ணாலும் எனக்கு ஓகே தான், ஆனால் எனக்கு கடைசியில் நீங்கள் உங்களோட அந்த சிக்னேச்சர் வந்து வரணும் அப்படின்னார். சரி ஓகேன்னு சொல்லி ஸோ அப்படி தான் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் எப்போவுமே ஒரு ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட வேலை வந்து நாங்கள் கொடுக்குற கோட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் என்னவோ இப்போல்லாம் வந்து எனக்கு கோட் கொடுக்குறதே வந்து ஒரு ரொம்பவே வந்து ஒரு ஸ்கெப்டிக்கலாக இருக்கேன். ஸ்கெப்டிக்கலானா ரொம்ப தயங்கி தான் ஒரு கோட்டை நான் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாருமே வந்து கிராஸ் கோட்டுக்காக கோட் கேட்குறாங்க. சும்மா ஒரு தெரிஞ்சுக்கணுமேன்ற ஒரு ஆர்வத்தில் கோட் கேட்குறாங்க. அண்ட் கோட் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸ் காட்டுற ஆர்வத்துக்கு அளவே கிடையாது. அந்த ப்ராஜெக்ட் நாளைக்கே ஓகே பண்ணி முடிக்கிற அளவுக்கு அவ்வளோ கால்ஸ், அவ்வளோ மெசேஜஸ் எனக்கு வரும். ஆனால் கோட் ஒன்ஸ் கொடுத்துட்டோன்னா அப்படியே டெட் சைலண்ட். நம்மளை வந்து நம்ம கால் பண்ணாலும் அது வந்து ஆன்சர் பண்ணுற லெவலுக்கு யாருமே இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து கோட்ஸ் வந்து நிறையா கொடுக்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வருது. இப்போலாம் கோட் கொடுக்குறதே வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு எந்த கஸ்டமர் வந்து ஜென்யூனாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நாங்கள் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னு வைங்களேன். ஒரு கோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அது இந்த ஹோம் தியேட்டரோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஏன்னா நான் ஒரு ஹோம் தியேட்டரில் ஒரே மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஒரே மாதிரி அக்கூஸ்டிக் அப்ரோச் நான் எடுக்கவே மாட்டேன். ஒன்றும் க்யூரேட்டட் சொல்யூஷன் அண்ட் டெய்லர் மேட் சொல்யூஷன் தான். அந்த ஹோம் தியேட்டரில் அந்த ஸ்பேஸில் என்ன பண்ணலாம், கஸ்டமரோட பட்ஜெட்டோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் அவருக்கு வந்து இருக்கிற அந்த ரூமோட டைமென்ஷன் அதில் எப்படி வந்து செட் ஆகும், எந்த பக்கம் விண்டோஸ் வச்சுருக்காரு, எத்தனை விண்டோஸ் வச்சுருக்காரு, டோர்ஸ் வந்து எங்கே வருது, இது எல்லாமே பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு க்யூரேட்டட் சொல்யூஷன் நாங்கள் வந்து கோட் கொடுக்கும்போதே நாங்கள் வந்து என்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ் வந்து போட்டால் இது சரி வரும்ன்றது இது எங்களோட பல வருஷம் எக்ஸ்பர்டீஸை வந்து நாங்கள் இங்கே கொடுக்குறோம். அதை எடுத்துகிட்டு போய் அசால்ட்டாக மார்க்கெட்டில் எல்லாருக்கிட்டையும் போய் கிராஸ் செக் பண்ணுறேன்ற பேரில் அது வந்து அப்படியே எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட் வெப்சைட்டில் நான் கோட்டில் வந்து எப்போவுமே நான் வந்து என்னோடய டிசைனில் என்னோடய லோகோலாம் போட்டு கொடுப்பேன். அதெல்லாம் வந்துட்டு ஸ்பீக்கரோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இந்தியா மார்ட்டில் வச்சு அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அது வந்து புழக்கத்தில் இருக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. இத்தனைக்கும் நான் அந்த டாக்குமெண்ட்டில் இட்ஸ் அ கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட், யாரும் அதை ஆல்டர் பண்ணாதீங்க, யாரும் ஷேர் பண்ணாதீங்கன்னு போட்டிருக்கேன். அப்படி போட்டும் அது மார்க்கெட்டில் அவ்வளோ சர்க்குலேட் ஆகுது. பட் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்துட்டு ஒரு புதுசாக பண்ணணுன்ற ஒரு நோக்கம் இல்லாமல் இருக்குது. வெரி ஃபியூ பீப்புள் ஆர் டூயிங் தட். ரொம்பவே கம்மியான ஆளுங்க தான் அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க. பட் எல்லாருமே வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், இல்லை மற்ற இன்ஸ்டாலர்ஸ் என்ன பண்ணுறாங்க அதை பார்த்து அப்படியே அந்த அவங்களோட ப்ராஜெக்டில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. பட் இது வந்து சரி வராது. ஏன்னா நாங்கள் கொடுக்குற சொல்யூஷன் வந்து அது க்யூரேட்டட், அது வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும்தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் அது வந்து எடுத்துகிட்டு போய் அதே சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா அது சரி வராது. ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து தனித்து நிற்கிறோம். ஏன்னா எங்களோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப தனித்துவமாக இருக்கும். அண்ட் எல்லாமே வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணுவோம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த பொருள்லாம் வந்துட்டு கஸ்டமரும் டைரெக்டாக போய் வாங்கலாம், யார் வேணாலும் போய் வாங்கலாம். போயிட்டு வாங்கிட்டு வந்து அது எப்படி டிசைன் பண்ண போகிறீங்க, அது எப்படி நீங்கள் பொசிஷன் பண்ண போகிறீங்க, அந்த ஹோம் தியேட்டர் ஓவரால் அவுட்புட் எப்படி வரப்போகுது, இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பர்ட் இன்ஸ்டாலர்ஸ் கிட்ட தான் நீங்கள் போகணும். அவங்க தான் வந்து உங்களுக்கு அது பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த எக்ஸ்பர்டீஸ் இருக்குது. எப்படி ஒரு வீடு வந்து மேஸ்திரியை வச்சு கட்டுறதுக்கும் ஒரு ஆர்கிடெக்ட் வச்சு கட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கோ, அதே மாதிரி தான் ஹோம் தியேட்டர் நீங்களாக பண்ணுறதுக்கும் அதுக்குன்னே இருக்கிற ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலர்ஸ் கிட்ட கொடுத்து பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இதில் என்ன கேட்ச்னா, நீங்கள் வந்து இன்ஸ்டாலரை சூஸ் பண்ணும்போது அவங்க ப்ரொஃபஷனலாக இருக்காங்களா, அவங்க என்ன மாதிரியான பேக்ரவுண்டில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஷோரூம் இருக்கா, அவங்க ரிலையபிள் பீப்புளாக, அவங்களுக்கு நாலேஜ் இருக்கா, இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு அந்த ப்ராஜெக்டை நீங்கள் அவார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ட்ரீம் தியேட்டர் வந்து ரொம்பவே சூப்பராக நீங்கள் நினச்சதோட நல்லா வரும். ஸோ ஹேவிங் செட் தட், இந்த ப்ராஜெக்டும் அப்படி தான் வந்து
அண்ட் எனக்கு வந்து ஃபுல் ட்ரஸ்ட் அண்ட் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாரு. அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ கஸ்டமர் எங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் கேப் வந்து செட் பண்ணிட்டார். இதுக்கு மேலே என்னால் இந்த ரூமில் செலவு பண்ண முடியாது, வீடும் கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் எடுத்த அப்ரோச் என்னென்னா, இது ட்ரெடிஷ்னல் வேல அக்கூஸ்டிக்ஸ் பண்ணால் பட்ஜெட் எங்கேயோ போயிடும். ஸோ அது வந்து பண்ண முடியாது, லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் எங்களோட ஸ்டாண்டர்டுக்கும் இருக்கணும், ரெஃபரன்ஸ் சவுண்டையும் அது அச்சீவ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் மார்க்கெட்டை ஸ்கவுட் பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் அண்ட் அதுக்கு முந்தின வருஷம் வந்து நிறைய எக்ஸ்போஸ் வந்து இந்தியாவில் அண்ட் அவுட் ஆஃப் இந்தியாலையும் நாங்கள் வந்து அட்டன் பண்ணியிருந்தோம். அப்படி அங்கே அட்டன் பண்ணும்போது அந்த எக்ஸ்போஸில் வந்து நிறைய அக்கோஸ்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ நிறைய இனோவேட்டிவ் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து மார்க்கெட்டில் புதுசாக வந்திருந்தது. அதில் வந்து இந்த பர்டிகுலர் ஃபோமை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஸோ இந்த ஃபோம் பார்த்திங்கன்னா இது வந்து அக்கோஸ்டிக் ஃபோம் தான், ஆனால் இதோட ஜிஎஸ்எம் ஜாஸ்தி. இது வந்து நார்மலாக நீங்கள் வந்து Amazon.comலையோ இல்லை வேறு வெப்சைட்லேயோ நீங்கள் வாங்க முடியாது. இதுக்குன்ட்டு ஒரு இம்போர்ட் பண்ணுற கம்பெனி இருக்குது, அவங்ககிட்ட மட்டும் தான் கிடைக்கும். அண்ட் இது ரொம்ப இதோட அப்சார்ப்ஷன் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இது கிட்டத்தட்ட 0.95க்கும் மேலே இதோட அப்சார்ப்ஷன் இருக்குது. ஸோ இதை கையாளுறது வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு ஆடியோ அட்வைசர்னால் தான் இது வந்து பண்ண முடியும். மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் அந்த ரூமில், அது எடுத்து எந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ் வைக்கணும், அண்ட் ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸில் ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்கக்கூடாது, அதுதான் மெயின். ஸோ அதெல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல அப்சார்ப்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும், எந்த இடத்துல ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்கணும், இதெல்லாம் பார்த்து டிசைன் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி இந்த ரூமில் உட்காந்து சவுண்டு வந்து கேட்கும்போது அது ரெஃபரன்ஸ் லெவலில் இருக்குது. அண்ட் மிஷனில் இருந்து இந்த அளவுக்கு இவ்வளோ, அதாவது நாங்கள் வந்து மிட் பட்ஜெட்டில் தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஸ்பீக்கர். ஸ்டார்டிங் கிடையாது, இதுக்கு நெக்ஸ்ட் மாடலில் தான் கொடுத்துருக்கோம் LX சீரீஸில். அது இந்த அளவுக்கு ப்ரீமியமாக சவுண்ட் பண்ணுமான்ற அளவுக்கு இந்த சைட்டில் வந்து அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப தத்ரூபமாக சவுண்ட் பண்ணிச்சு. அதுதான் வந்து ஆக்சுவலாக மிஷனோட ஆக்சுவல் சவுண்ட் சிக்னேச்சரே. அது வந்து அவங்களோட ஸ்டுடியோவில் போடும்போது இந்த சவுண்ட் சிக்னேச்சர் வரும். ஸோ மற்ற இடத்துலலாம் ராக்குல்லாம் போட்டு பண்ணும்போது கொஞ்சம் சவுண்டு வந்து டேம்ப் ஆகி கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஆனால் இதில் வந்து அந்த சாஃப்ட்னஸ்லேயே அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லா ரீட்டைன் ஆகிருக்கு. ஸோ அது வந்து நாங்கள் கவனித்தோம். அண்ட் இங்கே வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஸோ இதோட ரூம் சைஸும் பார்த்தீங்கன்னா இது 18.3 × 13.3. ஸோ அதனால தான் ஃப்ரண்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ரூம் சைஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் நாங்கள் வந்து ஸ்க்ரீனுக்கு வந்து பாக்ஸிங்லாம் பண்ணாமல் வால் மேலேயே நாங்கள் வந்து அக்கோஸ்டிக்ஸ் பண்ணி ஸ்க்ரீனை வச்சுட்டோம். அண்ட் அதுக்கு கீழே ஏவி ரேக் போட்டு அண்ட் ஸ்பீக்கர்ஸ்லாம் வெளியில் ரிவீல் ஆகிற மாதிரியே பண்ணிட்டோம். ஆனால் சரவுண்ட் எல்லாமே இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ். அண்ட் சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் நடந்தது, ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். ஸோ முன்னாடி வந்து இந்த சைடில் பில்லர்ஸ் மாதிரி வருது இல்லையா, ஸோ சைடில் வந்து 2 பில்லர் அண்ட் ரியர் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பில்லர் வச்ச மாதிரி தான் நாங்கள் டிசைன் கொடுத்துருந்தேன். கஸ்டமர் வந்து அந்த இடத்துல ஒரு விண்டோ வச்சுருந்தாரு, அதை வந்து எனக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வேணும், அது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னதுனால அதை வந்து நாங்கள் அந்த ப்ளைவுட் வச்சு நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த இடத்துல அந்த ப்ளைவுட் டிசைனும் பில்லரும் இருந்ததுன்னா ஆக்வர்டாக இருக்கும்னு சொல்லி எங்கள் ஆர்கிடெக்ட் வந்து ஃபீல் பண்ணார். ஸோ அதை வந்து நாங்கள் அந்த பில்லரை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ சைடில் 2 பில்லர் தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் அவசரப்பட்டு அதில் வந்து ஹோல்ஸ் போட்டு ஸ்பீக்கர்ஸ் மாட்டிட்டாங்க. அண்ட் டெக்னீஷியன் போய் பார்க்கும்போது தான் அவர் சொன்னார் என்கிட்ட, இது மாதிரி சைட்லேயே ஹோல் போட்டுட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த நாள் கிரகப்பிரவேசம், முந்தின நாள் வந்து என்னோடய பார்வைக்கு இது வருது. ஸோ நான் என்ன பண்ணேன், நீங்கள் அங்கேயே போட்டுருங்க, இப்போதைக்கு அந்த ஹோல் வந்து அசிங்கமாக தெரியும், கிரகப்பிரவேசம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பின்னாடி பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து அதுக்குன்ட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்ம ஸ்பீக்கர்ஸை வந்து ரியரில் எடுத்துகிட்டு போயிடலாம். அதாவது ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் 2 சைடு சரவுண்டை வந்து எடுத்து ரியரில் வச்சிடலாம். ஸோ அதுக்கான ஒயர் எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இந்த ஸ்பீக்கரை கழட்டிட்டு எடுத்துகிட்டு போய் பின்னாடி அந்த பாக்ஸிங்லாம் வச்சு பண்ண வேண்டியது தான். அண்டு இந்த ஹோலையும் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து டிரான்ஸ்பரன்சியை வந்து மெயின்டைன் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பண்ணுற இந்த டிசைன் வந்து பார்த்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்து மிஸ்லீட் ஆகும். ஸோ சைட் சரவுண்ட் வந்து இவங்க தப்பாக வச்சுருக்காங்க, விஷயம் தெரிஞ்சவங்க இது தப்புன்னு நினப்பாங்க, பட் விஷயம் தெரியாதவங்க வந்து இதுதான் கரெக்டுன்னு நினச்சிருவாங்க. ஸோ அதனால தான் இது வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. மோரோவர் என்னோடய காம்படிட்டர்ஸும் என்னை பார்த்து அப்படியே அது எதுக்கு பண்ணுறோம் ஏன் பண்ணுறோன்னு தெரியாமல் அப்படியே கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால் அந்த கஸ்டமர்ஸும் பாதிக்கப்படுறாங்க. அதனால் இது வந்து தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ சைடில் வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் ஒய்டு வைக்கலாம், ஆனால் சைட் சரவுண்டு வந்து உங்களுக்கு பொசிஷன் வந்து இது தப்பான பொசிஷன். ஸோ ரியர் அண்ட் சைடுன்னு வரும்போது
கொஞ்சம் நம்ம சீட்டிங் பொசிஷனுக்கு பக்கத்தில் தான் நம்ம வந்து வைக்க வேண்டியது இருக்கும். அண்ட் அந்த அப்ரோச் தான் நாங்கள் எடுத்தோம். அப்படி தான் நான் டிசைன்லேயும் போட்டு கொடுத்தேன். பட் பில்லர்ஸ் அங்கே இருக்குன்றதுனால அவங்க அது பண்ணிட்டாங்க. பட் அதுக்கான கரெக்டான சொல்யூஷன் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அது கூடிய சீக்கிரம் நாங்கள் போய்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவோம். இங்கே வந்து ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மிஷன் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மிஷனில் LX6 MK2. ஸோ இது வந்து நாங்கள் வந்து ஆரம்பத்துலேயே என்னோடய யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே இதுக்கான ரிவ்யூலாம் நான் கொடுத்துருக்கேன். பட் ரொம்பவே சவுண்ட் வந்து குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். மிஷன் வந்து ஒரு UK பேஸ்ட் பிராண்ட். ஸோ அவங்களோட குவாலிட்டி வந்து எப்படின்னா ரொம்பவே சட்டிலாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப ப்ரிசைஸாகவும் இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து என்ன நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அது அப்படியே இங்கே வந்து பிரதிபலிக்குது. அண்ட் சென்டருக்கு பார்த்தீங்கன்னா இதே சீரீஸில் வர மிஷன் MK-C2ங்கிற சென்டர் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் இதுவுமே ரொம்ப வேர்சடைலான சென்டர் ஸ்பீக்கர் தான். உங்களுக்கு அந்த டயலாக் டெலிவரி, அதோட ரீச் எல்லாமே, த்ரோ எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இதே சீரீஸில் LX-C1ன்ற சென்டர் ஸ்பீக்கர் வருது. அது ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் இந்த ரூமுக்கு வந்து இது ரொம்பவே ஒரு ஆப்டாக அமைஞ்சிருக்கு. அண்ட் டயலாக்லாம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக, சாஃப்டாக, அட் த சேம் டைம் அந்த டெக்ஸ்சரும் வந்து ரீட்டைன் ஆகி ரொம்ப லைவ்லியாக இருக்கும் இந்த ஸ்பீக்கர்ஸ். இங்கே நாங்கள் வந்து கொடுத்துருக்கிற சரவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்வால்வ் சரவுண்ட். அண்ட் சரவுண்டில் வந்துட்டு நான் ஒரு டிஸ்க்ளைமர் இப்போவே சொல்லிடுறேன். சரவுண்டோட பொசிஷன் வந்து நாங்கள் சொன்னதுக்கு மாறாக இங்கே வந்து பண்ணியிருக்காங்க கார்பெண்டர்ஸ். புது கார்பெண்டர் பண்ணார். அதனால் அவருக்கு தெரியாது. நாங்கள் எப்போவுமே அந்த பொசிஷன் வந்து எப்போவுமே ட்ராயிங்கில் போட்டு கொடுத்துருவோம். பட் அவர் வந்து இங்கே பில்லர்ஸ் வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து மூவ் பண்ணிட்டோம். அதை வந்து அவர் பேஸ் பண்ணி லாஜிக்கலாக அவர் திங்க் பண்ணிட்டார். பட் இப்படி தான் அந்த பொசிஷன் வரணுன்றது அந்த புரிதல் அவருக்கு கிடையாது. ஸோ இது வந்து நடுவில் வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், ஒரு கம்யூனிகேஷன் லேப்ஸ்னால நடந்த மிஸ்டேக். பட் கஸ்டமர்கிட்ட நாங்களே சொல்லிட்டோம், இது இங்கே வரக்கூடாது சார், நாங்கள் இதை எடுத்து பின்னாடி நாங்கள் வச்சு கொடுத்துட்றோம். எப்படி இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி ஹேண்ட் ஓவர் பண்ணாலுமே இதுக்கான ஸ்னாக் ஒர்க் பண்ணுறதுக்கு கார்பெண்டர்ஸும் டெக்னீஷியன்ஸும் வருவாங்க. ஸோ அந்த டைமில் அதை மாற்றிடுவோம். ஸோ அது வந்து நீங்கள் வித்தியாசமாக நினைக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் இந்த வீடியோவை வந்து முழுசாக பார்க்காம கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்பீக்கரோட பொசிஷனே தப்பு, இவருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி. பட் இதுதான் விஷயம். இது வந்து நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இது வந்து என் மேலே இருக்கிற ஒரு மிஸ்டேக் தான். இது நான் வந்து ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணியிருந்தேன்னா இது கரெக்டாக நடந்திருக்கும். பட் we will take care of it. And having said that, சரௌண்டுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பீக்கர்ஸ் வந்து மிஷன்லேயே வந்து இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட மாடல் நம்பர் வந்து மிஷன் MI781A. இதுவுமே வந்து ரொம்ப ஒரு வேர்சடைலான ஸ்பீக்கர். இந்த டவரோட நல்ல அதோட சவுண்ட் சிக்னேச்சருக்கு ஏற்ற மாதிரி இதோட ட்ரைவ்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அட்மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா மிஷனில் எங்கிட்ட அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. அதனால் மேக்னெட்டில் வந்து ICP82 4 ஸ்பீக்கர் வந்து போட்டிருக்கோம். அண்ட் ஏவி ரிசீவர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது பட்ஜெட்டட் ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால ஏவி ரிசீவர் அண்ட் பவர் ஆம்ப் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏவி ரிசீவர் பார்த்தீங்கன்னா மெரான்ஸில் வந்து சினிமா 50 யூஸ் பண்ணியிருக்கோம். 9 சேனலுக்கான பவர் ஆம்ப் உள்ளே இருக்குது, இன்பில்ட்டாகவே இருக்குது. பட் 11 சேனலுக்கான ப்ராசஸிங் இருக்குது. ஸோ இந்த 11 சேனலில் அந்த லாஸ்ட்டு 2 சேனல் ப்ரீ அவுட்டை வந்து நம்ம எடுக்கணும்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு பவர் ஆம்ப் வேணும். ஸோ மெரான்ஸில் MM7055ங்கிற ஒரு பவர் ஆம்ப் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக 2 அட்மாஸ் எங்களால் வந்து இங்கே செட் பண்ண முடிஞ்சுது. இதுதான் இதோட ஆடியோ கான்ஃபிகரேஷன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் விட்டுட்டேன். முன்னாடி வந்து நான் கோட் கொடுக்கும்போது 2 QX12ங்கிற மிஷன் சப்வூஃபர் வந்து கொடுத்துருந்தேன். பட் எனக்கு என்னவோ அது வந்து உறுத்தலாகவே இருந்தது. சப்வூஃபர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் வந்து அந்த இமோசிவ் எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்கும். ஸோ அது வந்து பட்ஜெட்டில் பண்ணுறதுனால திருப்பியும் அது வந்து என்னோடய குவாலிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ முன்ன பின்ன ரேட்டு இருந்தாலுமே முன்ன தான் இருக்குது, ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா SVSயில் வந்து PB2000 கொடுத்துட்டேன். ஸோ இந்த ரூமுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த சப்வூஃபர். அண்ட் ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது. அண்ட் அந்த சப்வூஃபரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது. ஓகே, நம்ம வந்து எடுத்த டிசிஷன் வந்து கரெக்டு. அந்த 2 சப்வூஃபர் போட்டிருந்தால் இதோட 10% கூட வந்திருக்காது. ஸோ அது வந்து பட்ஜெட் சப்வூஃபர் தான். அதில் வந்து நம்ம ஜாஸ்தி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது காசுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டிவைசஸ்லாம் பாடும். ஸோ அந்த 2 சப்வூஃபரோட இது வந்து ப்ரைஸ் ஜாஸ்தி. ஸோ இது வந்து கொடுத்துட்டோம். அண்ட் ரொம்பவே நல்ல சூப்பராக இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்திருக்கு. அண்ட் ப்ரொஜெக்டருக்கு பார்த்தீங்கன்னா LGயில் HU710PWங்கிற ஒரு ஹைப்ரிட் லேசர் ப்ரொஜெக்டர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து லேசர் அண்ட் LED இது 2த்துக்கான ஒரு காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நான் ரிவ்யூ வந்து டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
இங்கே வந்து 6 மோட்டரைஸ்டு ரெக்லைனர்ஸ் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த ரெக்லைனர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் தியேட்டருக்கு தகுந்த மாதிரி இதை கான்ஃபிகர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஸோ நான் எப்போவுமே ரெக்லைனர்ஸ் பற்றி சொல்லுவேன். அப்படி சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, சும்மா இவர் வந்து என்னென்னவோ அடித்து விடுறாருன்ற மாதிரிலாம். பட் நீங்கள் வந்து சமீபத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட ஒரு இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டுடியோவில் உட்காந்து அந்த இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அப்போ நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். அவர் சொன்னபோது நான் சொன்னது தான் அவரும் சொல்கிறாரு. இந்த ஸ்டுடியோவை பொறுத்த வரைக்கும் சேர்லேருந்து டேபிள்லேருந்து எல்லாமே வந்து அக்கோஸ்டிக்கலி அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். எல்லாமே சவுண்டை டிஃப்ளெக்ட் பண்ணோம். பட் அது அக்கோஸ்டிக்லி ட்ரீட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். ஒரு சேரே வந்து ஒரு பிளாஸ்டிக் சேர் தான் சாதாரணமாக. அதில் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக்காக அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த சேரை ஹோல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு டிசைனாக இருக்கும் அது. பட் அதுலேயே வந்து அவ்வளோ அக்கோஸ்டிக்லி அது வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்டை வந்து க்ரியேட் பண்ணுதுன்றப்போ, அப்போது ஹோம் தியேட்டரில் இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸில் கிட்டத்தட்ட ஒரு 30% வந்து நம்மளோட ரெக்லைனர்ஸ் தான் வந்து ஆக்கிரமிக்குது. அப்போது எவ்வளோ சவுண்ட் வந்து அதை டிஃப்ளெக்ட் பண்ணும். இது வந்து எப்போவுமே கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரெக்லைனர் மேட்டர்ஸ். ஒரு ஹோம் தியேட்டருக்கு இட் மேட்டர்ஸ். அக்கோஸ்டிக்லி ட்ரீட்டட் ரெக்லைனர் வச்சிங்கன்னா அதிலிருந்து வர அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு ரெக்லைனர் தான் இது. அண்ட் இதுலேயுமே வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கஸ்டமருக்கு கிடைக்கும். அண்ட் எங்களுக்குமே அது வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். Screw this. Hey, what the hell are you doing? I didn't sign up for this shit. Repeat. Triple fire. அண்ட் ரீசெண்டாக இந்த வீட்டோட கிரகப்பிரவேசம் நடந்தது. ஸோ அதுலேயுமே வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து நிறைய பேர் வந்து இந்த ஹோம் தியேட்டர்ஸ்லாம் வந்து அவங்க ஏற்கனவே பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களெலாம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனதாக சொன்னார். அண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் ஆர்கிடெக்டும் அவரோட கஸ்டமர்ஸ், அவரோட கிளைண்ட்ஸையும் கூப்பிட்டு வந்து காமிச்சிருக்காரு இது எக்ஸாம்பிளாக. அண்ட் அவங்களுமே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு ஸ்பீக்கர்ஸ் வந்து அங்கங்கே பொசிஷன் பண்ணி வச்சுட்டு ஆணி அடித்து மாட்டி நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுத்தா எல்லா ஸ்பீக்கரும் பாட தான் போகுது. பட் அந்த டிசைனில் நம்ம என்ன புதுமையை எடுத்துகிட்டு வரோம், அது வந்து எப்படி சவுண்ட் பண்ணுது, அது வந்து உங்களுக்கு ஹெட்டேக் கொடுக்குதா, இல்லை உங்களுக்கு வந்து அது கேட்குறதுக்கு நல்லா இருக்கா, இது எல்லாமே வந்து இட் மேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே வந்து விஷயம் தெரிஞ்சவங்க பார்த்தாங்கன்னா உண்மையிலேயே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு போவாங்க. விஷயம் தெரியாதவங்க பார்த்தாலுமே அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் தெரியும். ஸோ ஆக மொத்தத்தில் எங்களுக்கு வந்து இந்த ஹோம் தியேட்டர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டாக வந்து முடிஞ்சிருக்கு. எங்களோட ஒர்க் தான் இங்கே வந்து முடிஞ்சிருக்கு தவிர்த்து இட்ஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் அனதர் நியூ ரிலேஷன்ஷிப் கஸ்டமரோட. ஸோ இது வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் ஹோம் தியேட்டர் போடுற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா தாராளமாக கீழே இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்தே நிறைய விஷயங்களை வந்துட்டு அந்த உங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம். எங்களோட ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்ட்ஸோட சக்ஸஸ் ரேட்டும் நாங்கள் வந்து ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்டை வச்சுருக்கோம். அண்ட் மோரோவர் உங்களுக்கு வந்து இது வந்து வெறும் ஹோம் தியேட்டராக மட்டும் இருக்காது,
நீங்கள் உங்களோட லைஃப்பில் உங்களோட ஃபேமிலியோடு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம் வந்து ரொம்பவே வேல்யூபிளாக இந்த ரூம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியோடு இது வந்து ஒரு சண்டேஸ்லேயோ இல்லை ஹாலிடேஸ்லேயோ ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகிற படத்தெல்லாம் பார்க்குறதுலாம் வந்து இன்றைக்கி ரொம்ப சகஜமாக எல்லார் வீட்லேயும் நடக்குது. ஸோ உங்களுக்கு அதுக்கான ஸ்பேஸ், உங்கள் ஃபேமிலியோட நல்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து இது ஏற்படுத்தி கொடுக்கும். அண்ட் நாங்களும் அது வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த ஹோம் தியேட்டர் வந்து பில்ட் பண்ணுவோம். எந்த இடத்துலையும் யாருக்குமே வந்து அந்த சவுண்டில் அந்த டீவியேஷனோ இல்லை முகம் சுளிக்கிற மாதிரி எந்த எஃபெக்டும் வரக்கூடாதுங்கிறதுல நாங்கள் ரொம்ப கவனமாக இருப்போம். ஸோ அந்த சவுண்டோட அந்த பியூர் ஃபார்மை நம்ம எடுத்துகிட்டு வந்தாலே போதும், எல்லாருக்குமே எல்லா ஹியூமன் இயர்ஸ்க்கும் அது கரெக்டாக போய் அமைஞ்சிருச்சுன்னா யாருக்குமே வந்து அது ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாறாது. ஸோ அது வந்து மைண்டில் நாங்கள் எப்போவுமே வச்சுக்கிட்டு தான் பண்ணுவோம். அதனால தான் எங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் ஹேவிங் செட் தட் இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் தியேட்டர் பண்ணணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இல்லாட்டி நேராக எங்களோட ஷோரூமுக்கு என்னை கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடலாம். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே கிடைக்கும். உங்களுக்கு நிறைய ஐடியாஸும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எங்களோட ஷோரூமை வந்து விசிட் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமே நீங்கள் வந்து உங்களோட ஹோம் தியேட்டர் ஜேர்னியை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கு எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் வந்து பண்ணுவோம். ஸோ ஹேவிங் செட் தட் இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ உங்களை விட்டு விடைபெற்று போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே சொல்கிறது தான், எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஆர் இந்த ஹோம் தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.